ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் துதிகளுக்கு பாத்திரர். அவர் துதிகளின் மத்தியில், ஆராதனையின் மத்தியிலே நம் மத்தியில் அவர் உலாவுகிற தெய்வமாயிருக்கிறார். எல்லா நாமங்களிலும் மேலான நாமமுடையவர். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா கனத்திற்கும் பாத்திரர். அவர் அசைவாடும் தெய்வம், அவர் அசைவாடுகிற தெய்வம், அந்த மகிமையின் தெய்வம், அந்த வல்லமையின் தெய்வம், அந்த இரக்கத்தின் தெய்வம். இந்த நாளில் நம்ம மத்தியில அவர் வெளிப்படும்படியாய் அவருடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த ஆராதனை வேளையில மகிமையாய் ஊற்றப்படும்படியாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, நல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. சொல்லுங்க, எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும், அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. ஆவியானவரே, எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீர். பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீர். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. கேளுங்கள், எங்களுடைய வாழ்க்கையில, வாழ்க்கையில் அசைவாடுமே. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாய், ஆமென், அவர் இருக்கிற பொழுது ஆண்டவரை நோக்கி துதித்தார்கள், ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் மேல அசைவாடின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய மேல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் அசைவாடுவா. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும், அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே,
அசைவாடுமே. ஆவியானவரே எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்து போன எலும்புகள் ஆமென் குவியலாய் ஆமென் வனாந்தரத்தில் கிடந்தது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னார், ஆமென், இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசன முறை, அப்பொழுது அது உயிரடைந்து எழும்பும் என்று சொல்லி இன்னைக்கு மரித்த அனுபவத்தோடு செத்து போன அனுபவத்தோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை, அவருடைய உயிர்ப்பிக்கும் அந்த வார்த்தை வருகிற பொழுது ஆமென் நாம் மறுபடி உயிரிழந்து உயிரோடு அடைந்து காலை ஊன்றி நாம் நிற்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குவார். உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. கேளுங்களேன், எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் சரீரத்தின் மேல் அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் சபையின் மேல் அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. ஆவியானவரே எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. கர்த்தருடைய அசைவாடுதல் எங்கள் மேலே அசைவாடுமே. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம், அவர் அசைவாடுகிற தெய்வம், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற தெய்வம், சதா காலங்களிலும் உயிரோடு இருந்து நம்மை ஆளுகிற தெய்வம், இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் நம் மத்தியில நம்மோடு கூட உலாவுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட அசைவாடுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். இந்த மாலை வேளையிலும் அவரை நோக்கி துதிக்கிற இந்த வேளையில அவர் நம் மேலே அவர் அசைவாடுகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் நம் மேலே அசைவாடத்தக்கதாய் விண்ணப்பத்தின் ஆவியானவரே எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப என் மேல் இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. என்னுடைய பலன் எல்லாம் குன்றி போச்சு, எனக்கு பலன் இல்லை, நான் சோர்ந்து போனவனா இருக்கிறேன்.
என்னை பலனடைய பண்ணும் ஆவியானவரே, ஒரு விஷயம் என் மேல இறங்கி வாங்கப்பா. அப்ப சொல்ல 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர் பிரிந்திருக்கிற நாவுகளாய், அக்கினி நாவுகளாய் அவர் இறங்கி வந்தார், அவர் பலனடைய பண்ணினார். ஆமென். அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் இந்த உலகமெங்கும் பரவி தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும்படியாய் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வருகிற பொழுது ஒரு புதிய பலன் வரும். பலனடைய என்னை நிரப்பும் ஆவியானவரே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, நான் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, என் மேல் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, என் மேல் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசையாம உள்ளம் நிரம்ப என் மேல் இறங்கி வாருமே, இந்த இடமசையாம உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, ஆமென். தேவனின் மகிமை நம்மை எல்லாம், ஆமென், பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, அவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். தேவனின் மகிமை அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராய் நம்மை அழைத்து அது மூடுகிறது. பரலோக மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆளுகை துதியனின் மத்தியில நாம் துதிக்கிற இந்த வேளையிலே, அவரை உயர்த்துகிற வேளையில தேவ மகிமை நம் மேல பிரசன்னமாகிறது. தேவானின் மகிமை நம்மை எல்லாம்
பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவானின் மகிமை, தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவானின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கின்றார். தேவதூதர்களின் மகிமை, தேவனின் சுற்றிலும் இங்கு நிற்கின்றார். தேவானின் மகிமை நம்மை எல்லாம் ஆமென் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. அல்லேலூயா. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. என்னை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. மகிமை, தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. என்னை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். என்னை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் மூடிடும். என்னை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னை அழைத்து செல்லும். உங்க பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உங்க பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். கேளுங்க. என்னை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிற தெய்வம்,
மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தெய்வத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்து நாமத்தை உயர்த்துவோம். ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஏசையா ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராத. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இன்னொரு இசை கூட ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த ஆமென். நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஏசையா ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. நாம் பாடி துதிக்கிற இந்த வேளையில ஆமென். அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றது. இன்றைக்கு உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷர்கள், உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள், ஆமென், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிற பொழுது ஆமென் அவர் சுட்டெரிக்கிறவராய் அவருடைய கண்கள் ஆமென் பரிசுத்தமுள்ள கண்கள், அது சுட்டெரித்து விடும். ஆமென். நமக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தம் பண்ணுகிற சத்ருவின் வல்லமைகளை அது நிர்மூலமாக்கத்தக்கதாய் பரிசுத்தமுள்ள கண்களாய் காணப்படுகிறது. அக்கினி ஜுவாலை போன்றுள்ள கண்கள் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னை விடுவிக்கும்படியா இந்த வேளையில இறங்கி வருகிறது. தெய்வ பிள்ளையே, அவர் உனக்காய் நியாயம் விசாரிக்கிறார், அவர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்களை குறித்து ஆராதிப்போமே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை.
சிறந்தவர் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்தர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, நீர் பரிசுத்தரப்பா. எங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எவ்வளவு பெரிதாய் காணப்பட்டாலும் எங்கள் ஜீவனுள்ள தெய்வம் நீர் பரிசுத்தரா இருக்கிறீர். சகலவற்றையும் உம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். எங்களுடைய போராட்டங்களை, கண்ணீரின் அனுபவங்களை மாற்ற நீர் வல்லவர். உம்மை துதித்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேகம் தங்கட்டும். ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. புதிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.